Hallelujah. Hallelujah. That is a good God. கர்த்தர் We're going to நல்லவர். move into a sermon. செய்திக்குள் But செல்வோம். today I will have very less time just for introduction. இன்றைக்கு அறிமுகத்துக்கு மட்டும் தான் கொஞ்சம் நேரம் It will இருக்கும். be a series that I'm continuing. நாம் ஒரு தொடரை ஆரம்பித்து தொடர போகிறோம். Before we get into the sermon, செய்திக்குள் செல்லும் one முன்பதாக song was just coming into my heart. ஒரு வசனம் என் மனதுக்குள் வந்து கொண்டே இருந்தது. As the deer panteth for the water, but you alone are my heart's desire. மானானது நீரோடை And I வாஞ்சிக்கிறது போல long to worship நீ you. ஒருவரே இதய வாஞ்சியுமே ஆராதிக்க வாஞ்சிக்கிறேன் Oh, அப்பா. we'll just sing only the last two lines. You alone are my heart's desire. நீரே என் இதய வாஞ்சை Before we என்ற get into meditating the word, வார்த்தையை தியானிக்கும் let's just முன்பதாக tell the Lord, கர்த்தரிடம் சொல்லுவோமா, there's nothing more desirable for me. எனக்கு உம்மை விட பெரிய ஆசை ஒன்று இல்லப்பா. என்னுடைய ஆசை, என் இஷ்டம், என் வாஞ்சை எல்லாம் நீங்க தான். அப்படியே அவருடைய முகத்தை பார்த்து சொல்லலாமா? நீர் மாத்திரம் கண்களை மூடி says you're the lover of my soul. நீர் ஆத்தும நேசரையா. Sometimes in this world, சில நேரம் இந்த உலகத்தில் things of this world can try to get our attention. இந்த உலகத்தின் காரியங்கள் நம்முடைய கவனத்தை ஈர்க்க பார்க்கும். Maybe a person might get our attention. ஒருவேளை யாரோ ஒருவருடைய கவனத்தை ஈர்க்கலாம். Or maybe some problem. அல்லது ஏதாவது பிரச்சனை வாட்டி Or வதைக்கலாம். it can be even a future plan that might get our attention. நம்முடைய எதிர்கால திட்டம் கூட நம்முடைய கவனத்தை ஈர்க்க கூடும். Sometimes we might feel we are far away from God. சில நேரம் தேவனை விட்டு தூரமாய் இருப்பது போல் நாம் I உணர்வோம். want to tell you, உங்களுக்கு சொல்லுவேன், as we are sitting in the presence of the Lord, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறபடியா let's draw close to Him. அவரை கிட்டி சேருவோமே. Let's come close to Him. அவரை கிட்டி சேருவோம். Lord, you're all my heart's desire. கர்த்தாவே, நீங்க மட்டும்தான் என் இதய ஆசை Oh, எல்லாம். I love to be, a longing to be with you. உம்மோடு கூட இருக்க ஏங்குகிறேன் அப்பா. Oh, in the Bible the verse says, வேதத்தில் வசனம் என்னை சொல்லுகிறது, இழுத்து கொள்ளுங்க, நான் ஓடி வந்துடுறேன். எல்லா சாங் ஆஃப் சாலமோன்ல சொல்லுகிறாங்க, என்னை இழுத்து கொள்ளுங்க, நான் ரெடியா இருக்கேன். எனக்கு can we go to that song, என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்துடுவேன். Sometimes in life வாழ்க்கையில் சில நேரங்களில் we want to go close to God, தேவனை கிட்டி சேர விரும்புவோம். but we won't know how to go close to God. ஆனா எப்படி தேவனை கிட்டி சேரணும் தெரியாது How நமக்கு. many of you are like that? Don't have to raise your hand. கை தூக்க வேணாம். எத்தனை பேர் இப்படி இருந்திருக்கீங்க? எனக்கு ரொம்ப கிட்ட போகணும், ரொம்ப கிட்ட நெருங்கி உங்க அப்படியே நான் மறந்து எல்லாவற்றையும் மறந்து உங்களோட இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா எப்படி பண்றதுன்னு தெரியல. The Lord wants to remind you of this verse. இந்த வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். Just tell him, அவரை பார்த்து சொல்லுங்க போதும். இந்த உன்னத பாட்டுல சொன்னது போல என்னை இழுத்து கொள்ளுங்க, நான் ரெடியா இருக்கேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலையில, நான் ரெடியா இருக்கேன், நான் ரெடியா இருக்கேன், அந்த கால் எடுத்து வைக்க நான் ரெடியா இருக்கேன், என்னை இழுத்து கொள்ளுங்க.
எதெல்லாம் விடணுமா விட்டுடுறேன். போனை கட் பண்ணணுமா கட் பண்ணிடுறேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணணுமா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். கார் சாவியை வச்சிடணுமா பைக் சாவியை வச்சிடுறேன். நீங்க கூப்பிடுறீங்களா? நான் ஓடி வரேன், நான் ஓடி வரேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? Really the Lord will call you. I'm telling you. நீங்க கை தூக்குனீங்கன்னா உண்மையா கூப்பிடுவார். It happened to me many times. பலமுறை எனக்கு அப்படி நடந்திருக்கிறது. I remember I was a teenager. நான் இளவாலி வெப்பனா இருக்கும்போது I want to go to the mall. நான் கடைக்கு போறேன்னு விரும்புவேன். அப்ப நான் ரெடி ஆயிட்டேன், கிளம்பிட்டேன். நான் வரேன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். வீட்டை விட்டு வெளியில போகும்போது ஒரு சத்தம் கேட்குது, ரூம்குள்ள வந்து என்னோட கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறியா? இம்ப்ளிசிட்லி எதுவும் வேண்டாம், நான் வரேன். என் ரூம்குள்ள போய் அறைக்குள்ள மூடினேன். மணிக்கூர் கணக்கா அவர் பிரசனத்துல அப்படியே இருந்தேன். அது பரலோகங்க, அது பரலோகம். உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி அந்த இடத்துல கிடைக்கும். சொல்லலாமா? என்னை இழுத்து கொள்ளும், என்னை இழுத்து கொள்ளும், ஓடி நான் வந்துடுறேன், ஓடி வந்திடுவேன். Yes Lord, I'm ready. சொல்லலாமா? Young man, என்னை இழுத்து கொள்ளும், can you tell him that? ஓடி வந்துடுறேன். One more time, என்னை இழுத்து கொள்ளும். I'm ready Lord. அறைக்குள் வர நான் ரெடியா இருக்கேன். என் பிளானை கேன்சல் பண்ணிடுறேன், என் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிடுறேன். நான் ஓடி வரேன். என்னை கூப்பிடுங்க, நான் காத்துட்டு இருக்கேன். அறைக்குள் அழைத்து செல்ல, அறைக்குள் அழைக்குங்கப்பா. அப்படியே உங்க அன்பில நான் களி கூற போறேன். எல்லாம் சொல்லலாமா? அறைக்குள் என்னை அழைத்து செல்லுங்க. Yes Lord. உங்களுடைய அன்பில அப்படியே நான் களி கூறேன். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். One more time. உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுடைய அன்பை நாங்க புதுப்பிச்சு கொள்ளுகிறோம் ராஜா. எங்களுடைய கமிட்மெண்ட்டை நாங்க புதுப்பிச்சு கொள்ளுகிறோம். திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமைங்க, அவர் இனிமையானவர். ஓ, அவருடைய பிரசன்னம், அவருடைய வார்த்தை, ஓ அவருடைய அன்பு எவ்வளவு இனிமையானது. ஹல்லேலூயா. அது போதும், அது போதும் இயேசுவே. ஓ ஹல்லேலூயா. ஓ உன் மனம் ராஜா, ஊற்றுன்ற பரிமளம். ஹல்லேலூயா இயேசுவே. எங்களை அப்படியே இழுத்துக் கொள்ளுங்க, எங்களை அப்படியே இழுத்துக் கொள்ளுங்க. கரங்களை அசைத்து சொல்லலாமா? உமக்கே ஸ்தோத்திரம்,
you. உம்மை நேசிக்கிறோம் Lord, கர்த்தாவே. we are desperate for you. உமக்காக நாங்கள் பெரிதும் ஏங்கி We தவிக்கிறோம் ஐயா. need you, Lord. எங்களுக்கு நீங்க அவசியம் More வேண்டும் than ஐயா. anything, Lord. எதை காட்டிலும் அதிகமா Jesus, இயேசுவே we love you. நாங்கள் உம்மை We நேசிக்கிறோம். love your இந்த presence. பிரசன்னத்தை ஓ, நேசிக்கிறோம். மானானது நீரோடை வாஞ்சிப்பது போல எங்கள் ஆத்துமாவை வாஞ்சிக்கிறது ராஜா. நீங்க போதும் ராஜா, நீங்க போதும் ஏசப்பா. ஏசு ராஜனே, நீங்க போதும். எங்களை அப்படியே இழுத்து கொள்ளுங்க ராஜா. Just draw us close to you. எங்களை உம்கிட்ட இழுத்துக் கொள்ளுங்கப்பா. There's nothing more precious than your presence. உம்முடைய பிரசன்னத்தை காட்டிலும் விலையேற பெற்றது என்று வேறொன்றும் இல்லையே. Nothing can satisfy. வேறொன்றும் எங்களை திருப்திப்படுத்த முடியாது. Oh, nothing can satisfy. வேறு எதுவும் எங்களை திருப்தியாக்க முடியாதையா. Your presence is all that we need, Lord. உம்முடைய சமூகம் ஒன்று எங்களுக்கு வேண்டும் ராஜா. Thank you so much. மிக்க நன்றி Let சொல்லுகிறோம். this week be a week where we will be lost in your presence. இந்த வாரமுடைய பிரசன்னத்தில் நாங்கள் மெய்மறந்து இருக்கிற வாரமாய் இருப்பதாக. Surprise us. எங்களை வியப்பில் ஆழ்த்தும். Draw us. எங்களை இழுத்துக் கொள்ளும். Invite us. எங்களை அழைத்து செல்லும். Call us. எங்களை We are அழைப்பீராக. ready. நாங்கள் ஆயத்தம் ஐயா. We are available. நாங்கள் தாராளமாய் No இருக்கிறோம். reservations. எந்த ஒதுக்கீடும் இல்லை. We are all yours. எல்லாம் முழுவதும் உமக்குதான்ப்பா. We are all yours. நாங்கள் முற்றிலும் முழுவதும் உமக்கே சொந்தம். Our time is yours. எங்கள் நேரம் உம்முடையது. Our desire is எங்கள் yours. ஆசையெல்லாம் நீர்தான். Our plan is yours. எங்கள் திட்டங்கள் எல்லாம் உம்முடையதப்பா. No matter where we are, நாங்கள் எங்கே இருந்தாலும் சரி, we will be always connected with you. எப்போதும் உம்மோடு இணைந்தே இருப்போம். Speak to us. எங்களோடு பேசி Strengthen us. எங்களை Let பலப்படுத்தும். faith increase. விசுவாசம் We give you all the பெருகட்டும். glory. மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தி Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் Amen பிதாவே. and amen. ஆமென். ஆமென். Hallelujah. 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 God is a good God. கர்த்தர் நல்ல தேவன். Even though you might be working in the coming week, வருகிற வாரத்தில் நீங்கள் வேலை செய்கிறதா இருந்தாலும், or you might be traveling, பயணம் செய்யலாம், might be going here and there, இங்கும் அங்கும் போய் கொண்டிருக்கலாம், still we can be connected to the Lord. ஆனாலும் கர்த்தரோடு இணைந்திருக்க முடியும். Hallelujah. Hallelujah. That is how practicing the presence of the Lord is. அதுதான் கர்த்தருடைய சமூகத்தை நடைமுறைப்படுத்திக் I கொள்வதாகும். really wish that every one of us go one step closer to the Lord this week. உண்மையாகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த வாரம் கர்த்தருக்கு ஒரு படி கிட்ட நெருங்கி சேர்வதே ஆசை How many of விருப்பம். you desire that? எதிர்வரத விரும்புறீங்க? Shall we lift up our hands and show him, Father, we want to be close to you. கையை உயர்த்தி பிதாவே நாங்கள் உமக்கு அருகில் நெருங்கி வர விரும்புகிறோம் சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. We have shown our desire. நம்முடைய ஆசையை நம்ம Now வெளிப்படுத்திட்டோம். you have to draw us. இப்பொழுது நீர் எங்களை இழுத்துக்கொள்ள You have to வேண்டும். pull us. நீர் எங்களை இழுத்துக்கொள்ள Amen. வேண்டும். ஆமென். Hallelujah. ஆமென். God is good. கர்த்தர் God நல்லவர். is good. கர்த்தர் நல்லவர். His ways are magnificent. அவருடைய வழிகள் மிகவும் Last மாட்சிமையானவைகள். year I started a series about the Lord will reset. கர்த்தர் மறுவரை செய்வார் என்ற ஒரு தொடரை கடந்த வாரம் Actually, I ஆரம்பித்தோம். had three major topics in that series. அந்த ஒரு தொடரிலே 3 பிரதானமான தலைப்புகள் And இருந்தன. my plan was to finish everything before end of 2025. 2025 ஆண்டு முடிவதற்குள்ளே எல்லாவற்றையும் முடித்து விட வேண்டும் என்று நான் But தீர்மானித்திருந்தேன். I had time only to finish the first point, முதல் குறிப்பை முடிப்பதற்கு மட்டும்தான் நேரம் which கிடைத்தது. is the Lord will reset. அது கர்த்தர் மறுவரை See, the செய்வார். reset is a phenomenon where it is completely done by the Lord. மறுவரை என்பது முற்றிலும் முழுவதும் கர்த்தரால் புதிதாக்கப்படுவதாகும். What is a reset? ஒரு மறுவரை என்றால் என்ன? Something corrupts in our phone, ஏதோ நம்முடைய போன்ல கெட்டு போச்சு, some bacteria or some virus. ஏதாவது ஒரு தொற்று கிருமி உள்ள வந்து அதை நாசமாக்கிருச்சுன்னா, Sometimes we have to do a factory reset. சில நேரங்களில் அது தொழிற்சாலையில் இருந்து ஆதி மறுவரைக்கு நம்ம கொண்டு போக வேண்டியதா இருக்கும். All the viruses are gone. அப்பொழுதிலிருந்து எல்லா வைரஸும் போயிடும். All the wrong decisions, தவறான தீர்மானங்கள் all எல்லாம், the financial problems, பொருளாதார பிரச்சனைகள், the Lord will reset. கர்த்தர் எல்லாவற்றையும் மறுவரை And செய்வார். everything becomes brand new. எல்லாம் புத்தம் So புதிதாகிவிடும். once the Lord resets, ஒரு முறை கர்த்தர் இப்படி மறுவரை செய்து something விட்டால் has to happen. ஏதாவது நடந்துதான் That ஆகணும். is what we are going to see to this morning. அதை தான் இன்று காலை பார்க்க So I'm going போகிறோம். to start the second point today. இரண்டாவது குறிப்பு இன்றைக்கு ஆரம்பிக்க As the போகிறேன். Lord leads, I don't know how long it will take. கர்த்தர் நடத்துகிறபடி எவ்வளவு நேரம் ஆகும் He தெரியல. can take as many weeks He wants. எத்தனை பேரை வேண்டும் வார வேண்டுமோ கர்த்தர் எடுத்துக் I கொள்ளலாம். am not going to rush. நான் அவசரப்பட I'm போவதில்லை. going to go very slow. மெதுவாகவே போகிறேன். Are you all happy சந்தோஷமா? to study the Word of God? கர்த்தருடைய வசனத்தை படித்து Choose தியானிக்க, out His Word. இது போல் வசனத்தை அப்படியே ரசித்து பிழிஞ்சு எடுப்போம். Hallelujah. Get some nice chewing from His Word. அப்படியே வசனத்தை நல்ல அசைவோடுவதற்கு ஏதுவாய் பெற்றுக் So கொள்வோமே. let's turn to Deuteronomy chapter number 13. உபாகமம் 13ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். 30. மன்னிக்கவும், In the உபாகமம் message translation, உபாகமம் 30 we'll மெசேஜ் be switching மொழியாக்கத்தில் between message and NKJV. நாம் மெசேஜ் மற்றும் புதிய ஜேம்ஸ் அரசன் மொழியாக்கத்துக்கு இடையே So மாறி let's மாறி read பார்ப்போம். from verse number 1. முதல் வசனத்திலிருந்து படிப்போம். Message translation, மெசேஜ் மொழியாக்கம் chapter number 30. 30ஆம் அதிகாரம். It says, here's what will happen while
you are out among the nations where God has dispersed you, and the blessings and curses come in just the way I have set them before you, and you and your children take them seriously. நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமுமாகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்ய வேண்டும். Next verse. அடுத்த வசனம், Go to verse number 2. இரண்டாம் வசனம். And come back to God, your God, and obey him with your whole heart and soul, according to everything that I command you today. உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உன் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால். The third verse is the key verse. மூன்றாம் வசனம் தான் திறவுகோல் வசனம். God, your God, will restore everything you lost. உன் தேவனாகிய கர்த்தர் நீ இழந்த எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப கொடுப்பார். So God, your God, will restore everything you lost because he'll have compassion on you. He'll come back and pick up the pieces from all the places where you were scattered. உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். Hallelujah. Hallelujah. So the point that I want to share this morning is என்று காலை நான் உங்களோடு பகிர விரும்புகிற குறிப்பு the என்னவென்றால் Lord will restore everything you lost. நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு திரும்பவும் மீட்டு கொடுப்பார். Hallelujah. Hallelujah. Do you believe that? இதை நீங்க Is நம்புறீங்களா? there anyone who have lost something? ஏன் எதையாகிலும் யாராவது ஒரு இழந்திருந்தால், Is there anyone who have lost anything in your life? வாழ்க்கையில் எதையாவது இழந்தவங்க இங்க இருக்கீங்களா? Can I see your hands? உங்க கையை பார்க்கலாமா? Can I see your hands? You've lost something. எதையோ இழந்துட்டீங்க, கை தூக்கி காட்டுங்க. Amen. The Lord is looking at you and he's saying, கர்த்தர் உங்களை பார்த்து the சொல்லுகிறார், Lord will restore everything you have lost நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்பவும் மீட்டு கொடுப்பாராம். because he is the Lord of restoration. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் திரும்ப மீட்டு கொடுக்கிற தேவன். He is able to give back everything just as he has designed and planned. அவர் வடிவமைத்து திட்டமிட்டிருக்கிறபடியே எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. See, for reset, இந்த மறுவரைக்காக during reset we don't have to do anything. மறுவரையின் போது நாம் எதையும் செய்ய வேண்டியதில்லைங்க. But during restoration, ஆனால் இந்த மறுபடியும் சீர்திருத்தப்படும் போது we will be joining partnership with the Lord. கர்த்தரோடு கூட நாம் கூட்டாளிகளாய் கரம் கோர்த்து இருப்போம். So what is he going to restore? எதையெல்லாம் ஒரு திரும்ப கொடுக்க There போகிறார்? are a few things we'll be covering little by little. கொஞ்சம் கொஞ்சமாய் சில காரியங்களை சொல்லுகிறேன். Hallelujah. Hallelujah. The first thing I wanted to show is நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்பும் முதல் காரியம், the Lord will restore the lost years. வருஷங்கள். நீங்க இழக்க கொடுத்த வருஷங்களை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப மீட்டு கொடுப்பார். Sometimes in life, வாழ்க்கையில் சில நேரங்களில் more than the things, நாம் இழந்த காரியங்களை விட it is so painful when we know that some time or years have been lost. நம்முடைய வருஷங்கள் நாட்கள் வீணாகி விட்டதே, இழந்து விட்டோம் என்று நினைக்கும் பொழுது வருந்தி So வேதனைப்படுவோம். as I was waiting in the presence of the Lord, நான் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது, I said, when you say years, does it only apply to grown up adults or even to younger people? வருஷங்கள் என்று சொல்லும் பொழுது வளர்ந்த பெரியவர்களுக்கு மட்டுமா வாலிபர்களுக்கும் பொருந்துமா என்று கேட்டேன். The Lord said, here, no, even nowadays even the young people are losing years. கர்த்தர் சொன்னார், இந்த நாட்களிலே வாலிபர்களும் தங்கள் வருஷங்கள் இழந்து கொண்டு இருக்கிறார்களே என்றார். When the years are lost, வருஷங்கள் வீணாய் போகும்போது immediately depression sets in. உடனே மன அழுத்தம் உள்ள Oh, I வந்துருங்க. wish I've done something. ஐயோ எதையாவது செய்திருந்தா நல்லா I made a இருந்திருக்குமே, wrong decision. தப்பான முடிவு எடுத்து விட்டேனே, I listened to the wrong people. தவறான ஆட்கள் பேச்சை கேட்டு விட்டேனே, Whatever could have happened. என்னென்ன நடந்திருக்க முடியுமோ, I wish I did that some time ago. ஐயோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே. Lot of young people nowadays இந்த நாட்களிலே அதிகமான வாலிபர்கள் have going through that kind of a mindset. இப்படிப்பட்ட மனநிலையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். That is why the first thing I wanted to share this morning அதனால தான் இன்று காலை நான் முதலாவது பகிர்ந்து கொள்ள விரும்பும் காரியம், is the Lord of restoration of lost years. இழந்த வருஷங்களை மீட்டு கொடுக்கிற கர்த்தர் இவர். Hallelujah. Hallelujah. Let's turn to Joel chapter number 2 verse 25 in King James version. யோவேல் 2:25 ஜேம்ஸ் அரசன் மொழியாக்கத்தில் When we பார்ப்போம். say lost years, இழந்த வருஷங்கள் என்று சொல்லும் பொழுது the best verse is found in Joel chapter 2. இதிலே தலை சிறந்த வசனம் யோவேல் 2 தான் இருக்கிறது. Verse number 25. 25ஆம் In வசனம் King James version. ஜேம்ஸ் அரசன் மொழியாக்கம், So I will restore to you the years that the swarming locust has eaten, the crawling locust, consuming locust,
வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். New King James is also okay. I will restore to you the years. நான் இழந்த வருஷங்களை உங்களுக்கு திரும்ப தருவேன். Hallelujah. New King James version please. I will restore to you the years that has been lost due to certain things. சில குறிப்பிட்ட காரியங்கள் நிமித்தம் நீங்கள் எந்தெந்த வருஷங்களின் விளைச்சலை இழந்தீர்களோ அந்த வருஷங்களை உங்களுக்கு நான் திரும்ப தருவேன். Hallelujah. Hallelujah. So why do we lose years? ஏன் வருஷங்களை இழந்து விடுகிறோம்? Because of some bad decisions. சில தவறான தீர்மானங்களின் நிமித்தம். Let me take it slowly. நான் கொஞ்சமாய் மெதுவாய் போகிறேன். Because I know so many of you at the sound of my voice. என் சத்தத்தை கேட்கிற உங்களில் அநேகரை அறிந்திருக்கிறேன். Deeply mourning within yourself. உங்களுக்குள் ஆழமாய் துக்கித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். Oh, I wish somebody was there to give me a counsel. எனக்கு அன்னைக்கு ஆலோசனை கொடுக்க யாராவது இருந்தா நல்லா இருந்திருக்குமே. I wish someone was wise enough or someone who really cared for me told me what to do. உண்மையாகவே நலனில் அக்கறை உள்ள ஞானமுள்ள ஒருவர் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்குமே. When I was seeking for advice, நான் ஆலோசனை நாடின போது nobody was there to advise me. எனக்கு புத்தி சொல்ல யாருமே இல்லாமல் போய் விட்டார்களே. So I made a bad decision. அதனால் அல்லவா தவறான தீர்மானம் எடுத்தேன். Because of that, அது நிமித்தம் I wasted years. என் வருஷங்கள் வீணாய் போய் விட்டனவே. Why Lord, why didn't you send anyone to me? ஏன் ஆண்டவரே ஏன் நீர் யாரும் எனக்கு அனுப்பவில்லை? Why didn't someone teach me what to do? என்ன செய்ய வேண்டும் என்று யாரும் எனக்கு ஏன் சொல்லி When கொடுக்கவில்லை? all my other friends had their someone wise or capable to advise them. என்னுடைய மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஞானமுள்ள திறமையுள்ள ஒருவர்களுக்கு புத்தி சொல்ல இருந்தபோது But for me, எனக்கோ nobody was there. யாருமே இல்லையப்பா. So I made a wrong decision. அதனால நான் தவறான முடிவு எடுத்து விட்டேனே. How many of you are in that mindset? எத்தனை பேர் இப்படிப்பட்ட மனநிலையில் வாடுகிறீர்கள்? And or sometimes somebody would have guided you wrong. அல்லது சில நேரம் யாரோ உங்களை தப்பா வழி நடத்தி இருப்பாங்க. They would have misguided you. உங்களை தவறாய் திசை They would have திருப்பியிருப்பார்கள். said, "Oh, why don't you do that?" ஏன் நீங்க இதை செய்ய கூடாதுன்னு கேட்டிருப்பாங்க. Misguided, and because of that you might have seen some loss. தவறாய் திசை திருப்பினபடியால் இன்றைக்கு நீங்கள் இழந்து தவிக்கிறீர்கள். Maybe you had a loss in your business. ஒருவேளை உங்கள் தொழில் வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு போய் Or இருக்கலாம். you bought something in the wrong time at the wrong place. இல்லாவிட்டால் தவறான இடத்தில் தவறான நேரத்தில் ஒன்றை வாங்கி Or இருப்பீர்கள். maybe you did not sign something, or you signed something wrongly and that caused some loss. எதுக்கோ கையெழுத்திடாமல் போயிருக்கலாம். இல்லாவிட்டால் தவறாய் கையெழுத்திட்டு பெருமிழப்புக்குள் வந்திருக்கலாம். Or it could be, you're feeling that you're not fruitful enough. இல்லாவிட்டால் போதுமான அளவுக்கு பிரயோஜனமாகலை என்று ஏங்கி வாடலாம். I feel I don't live a fruitful life. நான் பிரயோஜனமான வாழ்க்கை வாழலன்னு I நினைக்கிறேன். lived all these years. இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டேனே. Now what is the use of my life? என் வாழ்க்கையில வாழ்ந்து என்ன பயன்? Maybe you worked hard in a company. ஒருவேளை ஒரு நிறுவனத்தில் கடினமாய் Come to a உழைத்திருப்பீர்கள். very good ஒரு position. நல்ல பதவிக்கு வந்திருப்பீங்க. Suddenly that company gets closed. திடீர்னு அந்த நிறுவனத்தை இழுத்து மூடி Now you இருப்பாங்க. have to go and find a new job. இப்பொழுது புதிய வேலையை கண்டுபிடிக்க And வேண்டிய you feel நிர்பந்தம். useless. ஐயோ பயன் இல்லாமல் You போயிட்டோமே. might think all my experience, என் அனுபவங்கள் எல்லாம் வீணாய் போய் விட்டதே. all those years are lost. அத்தனை வருஷங்களும் வீணாய் போய் விட்டதே. How will I regain that? எப்படி தான் திரும்ப எனக்கு நான் ஈடுபடுத்திக் கொள்வேன்? How will I become better in what I'm doing? நான் செய்கிறதுல இன்னும் எப்படி நான் சிறக்க முடியும்? See, all these things are the result of lost years. இவைகள் எல்லாம் நம்முடைய வருஷங்கள் பாழாய் வீணாய் போனதன் விளைவாகும். But I want to tell you today, ஆனாலும் இன்றைக்கு உங்களுக்கு ஒன்றை the சொல்லுவேன். God whom we worship, நாம் ஆராதிக்கிற தேவன், the God whom we trust, நாம் நம்புகிற தேவன், He is the God of restoration of lost years. நாம் இழக்க கொடுத்த வருஷங்களை திரும்ப நமக்கு மீட்டு கொடுக்கும் தேவன் Oh, இவர். it can be even painful years. எனது வேதனை இருந்த வருஷங்களாகவும் இருக்கலாம். Maybe something happened in your body. ஏதோ உங்க சரீரத்தில் நடந்ததனால Maybe you became sick நீங்க வியாதிப்பட்டு போய் and you're living in pain. வலி வேதனையில கஷ்டப்பட்டு Or somebody in your கொண்டிருப்பீர்கள். family. யாராவது உங்க குடும்பத்துக்குள்ளேயோ And you feel like so many years have gone. ஐயோ பல வருஷங்கள் போயிருச்சே, You're living in pain. இன்னும் வலியில எல்லாம் கஷ்டப்படுகிறோம். When will I feel the joy? எப்பொழுதுதான் நான் மகிழ்ச்சியை உணர்வேன்? I want to tell you this morning, இன்று காலை உங்களுக்கு நான் சொல்லட்டும், the Lord is a God of restoration. நம்முடைய கர்த்தர் சகலத்தையும் திரும்ப மீட்டு கொடுக்கும் Restoration தேவன். of the lost years. இழக்க கொடுத்த வருஷங்களை Does மீட்டு not matter how கொடுப்பார். many years. அது எத்தனை வருஷங்களா இருந்தாலும் He's able to பரவாயில்லை, restore it back. அவர் அதை திரும்ப மீட்டு கொடுப்பார். When I read this verse, இந்த வசனத்தை நான் it படித்த says போது about different types of locusts. பலதரப்பட்ட வெட்டுக்கிளிகளை குறித்து So பார்க்கிறோம். I was doing a research to understand what different types of locusts were doing. இந்த வெவ்வேறு வித்தியாசமான வெட்டுக்கிளிகள் பச்சைக்கிளிகள் என்ன செய்தது என்று அறியும்படி நான் ஆராய்ந்து In பார்த்தேன். King James it says swarming locust or hopping locust or stripping locust or cutting locust. இங்கே ஜேம்ஸ் அரசன் மொழியாக்கத்திலே வெட்டுக்கிளிகள் பச்சைக்கிளிகள் முசுக்கட்டை பூச்சிகள் பச்சை புழுக்கள் என்று பார்க்கிறோம். Locusts are like grasshoppers. வெட்டுக்கிளிகள் தான் They just வெட்டுக்கிளிகள் come தான் a little by little, கொஞ்சம் கொஞ்சமா வரும், then they spread a lot. அப்புறம் பரவி விடும். So I was trying to find something, but I was
was not getting the essence. எதையாகிலும் கண்டறிய முற்பட்டேன், ஒன்றும் புரியவில்லை. What are these locusts doing? இந்த வெட்டுக்கிளிகள் என்னதான் செய்கின்றன? Are there different kinds of locusts? இப்படி பலதரப்பட்ட வகையான I வெட்டுக்கிளிகள் didn't get an உண்டோ? answer. எனக்கு பதில் கிடைக்கல. When I went to the message translation, மெசேஜ் மொழியாக்கத்துக்கு சென்றேன். can I have the message translation please? மெசேஜ் மொழியாக்கத்தை In the பார்ப்போமா? message translation, verse number 4 of Joel chapter 1, மெசேஜ் மொழியாக்கத்தில் யோவேல் 1-ம் 4-ம் வசனத்தில் that translation writes it very differently. அந்த மொழியாக்கம் முற்றிலும் வித்தியாசமாய் எழுதுகிறது. It's saying what the chewing locust ate பச்சை புழு சாப்பிட்டு விட்டதை has left, the gobbling locust ate. அதை வெட்டுக்கிளி தின்றதாம். Then I said, okay, this is my answer. இதுதான் என் பதில்னு Let me கண்டுபிடிச்சிட்டேன். go and read and study what these different activities of the locust are doing. இந்த வெட்டுக்கிளிகள் செய்கிற பலதரப்பட்ட கிரியைகள் வித்தியாசமானது என்ன என்று போய் ஆராய்ந்து See, பார்த்தேன். when the locusts come to destroy, வெட்டுக்கிளிகள் அழிக்கத்தான் the வருகின்றன. locust can be the enemy, வெட்டுக்கிளிகள் சத்துருவாய் the இருக்கலாம். locust can be a person, அந்த வெட்டுக்கிளி ஒரு தனி நபராய் the இருக்க முடியும். locust can be a அந்த situation. வெட்டுக்கிளி ஒரு எதிரான சூழ்நிலையாய் இருக்கும். Having that in mind, அதை மனதில் if you வைத்தவர்களாய் have lost years in your life உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல வருஷங்களை வீணாக்கி இருக்கிறீர்களா? due to some person யாரோ ஒருவரால or some அல்லது situation ஏதோ ஒரு சூழ்நிலையால் or something gone wrong, ஏதோ தவறாய் பொய்த்து போனது நிமித்தம் have that in mind. அதை மனசுல வச்சுக்கிடுங்க. And now let's go and see what these types of locusts are doing. இப்பொழுது போய் இந்த வகையான வெட்டுக்கிளிகள் என்ன செய்கிறது என்று So பாருங்கள். the first is a chewing locust. முதலாவது அது அரித்து தின்னுகிற பச்சை புழு. The chewing locust, how do they chew? பச்சை புழு எப்படி அது அரித்து தின்னுமா? They chew very little by little, small bits and pieces. அது சின்ன சின்ன துண்டுவா கொஞ்சம் கொஞ்சமா அரித்து தின்னும். See, when we chew very little by little. நாம் கூட சவைக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா தான் சவைப்போம். So the first, when the devourer comes to steal, முதலாவது பட்சிக்கிறவன் திருட வரும்போது, someone whom you know is trying to come and destroy him, உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ உங்களை அழிக்க வரும்போது it will go little by little. கொஞ்சம் கொஞ்சமா தான் பறி We போகும். won't even know what they're doing. என்ன செய்றாங்கன்னு கூட நமக்கு Maybe தெரியாது. initially they might be a good friend. ஆரம்பத்துல நல்ல நண்பராக கூட இருந்திருப்பாங்க. Initially they might look like a well-wisher. ஆரம்பத்துல நலன் விரும்பி போல் காணப்படுவார்கள். Initially they might all seem that they're doing good to you ஆரம்பத்துல அவங்க உங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி தான் because இருக்கும். they're doing very little by little. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் தொந்தரவு கொடுக்கறாங்க. But they are just a chewing locust. ஆனால் அவைகள் அப்படியே அரித்து தின்ற பச்சை புழு. But after that comes the gobbling locust. ஆனா அதுக்கு அப்புறம் வெட்டுக்கிளியே வந்துருது. The gobbling locust, when you go and see the dictionary, they eat greedily. அந்த வெட்டுக்கிளியை அகராதியில போய் பார்க்கும்போது அப்படியே பேராசையோடு சாப்பிடுவான். அது They eat very quickly. ரொம்ப சீக்கிரமா அப்படியே லபக்கலபக்கன்னு What சாப்பிடுவான். the chewing locust left, இந்த அரித்து தின்ன பச்சை புழு விட்டதை the gobbling locust, வெட்டுக்கிளிகள் they come and eat very quickly. வேகமா வந்து சாப்பிட்டுருமா. And they do it very greedily. அத பேராசை பிடிச்ச மாதிரி Sometimes வெறித்தனமா in life, வாழ்க்கையில் சில நேரங்களில் When the Lord blesses you, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, when the favor of the Lord overshadows you, கர்த்தருடைய பெருந்தை உங்கள் மேல் நிழலிடும் போது, the people who are very good to you and smiling at you உங்களை first, பார்த்து சிரிச்சு நல்லவங்களா இருந்தவங்க எல்லாம் now they're going to feel jealous of you. இப்போ உங்க மேல பொறாமை வந்துரும். உங்களுக்கு Slowly greed sets in. கொஞ்சம் கொஞ்சமா பேராசை உங்களுக்குள்ள வந்துரும். Sometimes you might think, சில நேரம் நீங்க oh, நினைப்பீங்க, they were so close to me. எனக்கு ரொம்ப நெருக்கமா They were இருந்தவங்களே, in fact praying for my miracle. உண்மையா எனக்கு அற்புதம் நடக்கும் ஜெபம் பண்ணவங்க They இல்லையா? wanted me to be blessed. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்னு But விரும்பினாங்களே. now when I am blessed, ஆனா இப்போ நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது they are jealous of me. என் மேல பொறாமையா Have இருக்காங்களே. you seen people like that? அப்படிப்பட்டவங்கள They பார்த்திருக்கீங்களா? wanted me to be blessed. அவங்க நான் ஆசீர்வதிக்கப்படணும் தான் விரும்பினாங்க. Now I am blessed, இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன். but they are not happy. ஆனா அவங்களுக்கு சந்தோஷமா இல்ல. Why? ஏன்? I thought they prayed for me. எனக்காக ஜெபம் பண்ணாங்கன்னு நினைச்சேன். I thought they were my well-wisher. என் நலன் விரும்பி என்றல்லவா அவரை நினைத்தேன். But now they are so greedy for me. இப்பொழுது என் மேல பேராசை And பிடிச்சிருக்காங்களே. slowly they are trying to destroy me. கொஞ்சம் கொஞ்சமா என்னை அழிக்க பார்க்கிறார்களே. Very greedily பேராசையோடு, and very quickly அது ரொம்ப சீக்கிரமா they are trying to destroy என்னை our அழித்து blessing. போடும், என் ஆசீர்வாதத்தை அழித்து போட So we might lose முயற்சிக்கிறார்கள். some time in that. அதிலே சில நேரத்தை வீணாக்கி But the விடக்கூடும். Lord says, ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், the years will be restored. அந்த பாலான வருஷங்கள் உங்களுக்கு திரும்ப Hallelujah. கிடைக்கும். So ஹalleluya. what the gobbling locust left, வெட்டுக்கிளி விட்டதை munching locusts are going to eat. பச்சைக்கிளி தின்ன போகுதான். What are the munching locusts? பச்சைக்கிளி என்ன? They eat repeatedly, திரும்ப திரும்ப சாப்பிட்டுட்டே இருக்குமா? continuously, நித்தம் தொடர்ந்து விடாம without சாப்பிட்டுட்டே any இருக்கும். break. இடைவெளியே இல்லாம Have you seen சாப்பிடும். people like that? அப்படிப்பட்டவங்களை பார்த்திருக்கீங்களா? When they come to steal our blessings, நம்முடைய ஆசீர்வாதங்களை சூறையாடவர்கள் வரும்போது, when they are trying to take away what belongs to us, நமக்கு சொந்தமானதை எடுத்துட்டு போக வருவாங்க. they won't stop at one way. ஏதோ ஒரு வழியில மட்டும் நிறுத்திட மாட்டாங்க. They will try different ways, வேற வேற வழியை கையாள்வார்கள். repeatedly, திரும்ப திரும்ப through செய்வாங்க. different people. பலதரப்பட்ட They மக்கள் will மூலம் approach through different methods. வெவ்வேறு வழிமுறைகள் மூலம் அணுகுவார்கள்.
விடுவார்கள். That is what the munching locusts are doing. அதுதாங்க பச்சைக்கிளி செய்யுது. The last one says, கடைசி ஒன்று what சொல்லுது, the munching locusts left, பச்சைக்கிளி விட்டதை the chomping locusts are eating. முசுக்கட்டை பூச்சி தின்றதாம். That is the last category. அதுதான் கடைசி வகையரா. This category of people or the demonic forces, இவ்வகையை சார்ந்த மக்களோ பிசாசின் ஆதிக்க சக்திகளோ they try to come and destroy energetically, அது சக்தியோட கூட வந்து அழிச்சு போட with all முயற்சிக்கும். force, முழு சக்தியோட not வரும். little by little, கொஞ்சம் கொஞ்சமா இல்ல, not slowly. இது மெதுவாவும் இல்ல. The last segment இந்த கடைசி வகை will come with full force. முழு வேகத்தோட வீரியத்தோட பாயுமா. Maybe you have experienced all the 4 types, ஒருவேளை இந்த 4 வகையை நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம். but I want to tell you this உங்களுக்கு நான் morning, இந்த காலை சொல்லட்டும், as the Bible says, வேதம் சொல்லுகிறபடியே what the Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், Joel 2:25, யோவேல் 2:25, I will restore it back to you. நான் எல்லாவற்றையும் திரும்ப உங்களுக்கு மீட்டு Hallelujah. தருவேன். ஹalleluya. I will restore everything that the locusts have eaten. வெட்டுக்கிளிகள் பட்சித்த எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் திரும்ப தந்தருளுவேன். All that is lost, பறிபோன எல்லாம், everything, நஷ்டப்பட்டதெல்லாம், not little by little, கொஞ்சம் கொஞ்சமா இல்ல, all the years you have lost. நீங்கள் இழந்த எல்லா வருஷங்களையும், Maybe now you're saying, no, I don't have that energy that I had before. ஐயோ முன்ன இருந்த சக்தி இப்ப இல்லையேன்னு இப்ப நீங்க சொல்லலாம். The Lord will quickly give it back to you. துரிதமாய்க்கத்து உங்களுக்கு அதை திரும்ப தந்தருளுவா. Or you might be thinking, no, I don't have the wisdom. ஐயோ அந்த ஞானம் எனக்கு இல்லையே நீங்க யோசிச்சுட்டு The Lord இருக்கலாம். is able to give it to you quickly. துரிதமாய்க்கத்து தர வல்லவர். When the Lord restores, கர்த்தர் அதை திரும்ப கொடுக்கும்போது He will restore it fully. அவர் முழுவதும் திரும்ப கொடுப்பார். All that was lost, நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் தருவார். everything He'll give it back to you. சகலத்தையும் திரும்ப தந்து விடுவார். I recently met a young man. சமீபத்தில் ஒரு வாலிபரை நான் சந்தித்தேன். He has been working in a company for some time. கொஞ்ச நாள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தார். And he has been doing good there. அவர் அங்க நல்ல சிறப்பா The இருந்தார். company is also a good company. நிறுவனம் நல்ல நிறுவனம் தான். They already have a lot of applications in their company. ஏற்கனவே அவர்கள் நிறுவனத்தில் ஏகப்பட்ட செயல்கள் இருந்தன. But sometime this young man, he brought his laptop. சமீபத்திலே அந்த வாலிபன் தன்னுடைய மடிக்கணினியை கொண்டு He வந்தார். said he wanted to show something to pastor and I. பாஸ்டருக்கு எனக்கு ஒன்னு காண்பிக்க வேண்டும்னு விரும்பினார். He opened his laptop மடிக்கணினியை and திறந்தார். he started showing something that he created. அவரே உண்டாக்கின ஒரு புது படைப்பைகளுக்கு காண்பித்தார். He has used some kind of AI features. அவர் இந்த செயற்கை நுண்ணறிவு தளத்தை பயன்படுத்தி And this is what he இருக்கிறார். said. அவர் சொன்னது இதுதான், My company already has this product. என் நிறுவனத்தில் ஏற்கனவே இந்த ஒரு தயாரிப்பு இருக்கிறது. But the Lord gave me some ideas. ஆனால் கர்த்தனுக்கு சில புது யோசனைகளை And I கொடுத்தார். said, why don't I make it better? நான் இதை ஏன் சிறப்பிக்க கூடாது என்று So சொல்லி, what my company already has will take, say for example, like 3 minutes. என் நிறுவனத்தில் ஏற்கனவே இருந்ததுக்கு ஒரு 3 நிமிடம் ஆகும் என்றால், What I created நான் படைத்த புதிய will படைப்பு only take 30 seconds. அதற்கு வெறும் 30 வினாடி போதும் காரியங்கள் The company வாய்க்கும். did not ask him really to do what he did. உண்மையாகவே என்ன செய்தார் நாங்கள் கேட்டோம். No, company did not really ask அந்த him. நிறுவனத்தில் அது கேட்கவில்லையாம். The Lord gave him some ideas. கர்த்தரே அவருக்கு யோசனைகளை So கொடுத்தார். he created this prototype அவர் இந்த ஒரு புதிய காரியத்தை and he showed it to படைத்திருக்கிறார். his company. அதை நிறுவனத்துக்கு காண்பித்தார். Why I'm trying to say this is, ஏன் இதை சொல்ல வருகிறேன் தெரியுமா? when the Lord restores, கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கும்போது the Lord will give you the wisdom. கர்த்தர் உங்களுக்கு ஞானம் தருவார். Like few months ago, this young man never thought about all this. சில மாதங்களுக்கு முன்பு இந்த வாலிபர் இதெல்லாம் யோசித்து கூட பார்த்தது இல்லையா? He just happened just in a week. ஒரு வாரத்துக்குள்ள எல்லாம் The முடிஞ்சிருச்சு. Lord suddenly put him some ideas. திடீர்னு கர்த்தர் சில புது யோசனைகளை He திணித்தார். created this product. இந்த ஒரு புது படைப்பை And உண்டாக்கி it is going விட்டார். to be a fantastic product for their company. அது அந்த நிறுவனத்துக்கு மிக பிரமாதமான ஒரு படைப்பாய் He இருக்க is going to be போகிறது. a great asset for their company. உண்மையில் தங்கள் நிறுவனத்துக்கு ஒரு பெரும் சொத்தாய் விளங்க When he showed போகிறார். it to his, to his team, தன்னுடைய குழுவினருக்கு அதை காண்பித்த போது they were all very much, surprised. அவர்கள் மிகவும் வியப்பில் So ஆழ்ந்திருக்கிறார்கள். when the Lord restores, கர்த்தர் சகலத்தையும் திரும்ப மீட்டு it கொடுக்கும் does போது not have to be very gradual. அது மெதுவா இருக்குன்ற அவசியம் It இல்லைங்க. just happens like that. அது சட்டென நடந்து விடும். Just like that. கண்ணிமைக்கும் That's what we're நேரத்தில் going to see very quickly in an incident. அதை தான் ஒரு சம்பவத்தில் சீக்கிரமாய் பார்க்கிறோம். Hallelujah. ஹalleluya. Are you all with me? கூட தான் இருக்கிறீங்களா? Everybody, are you able to follow? எல்லாருமே கவனிக்க முடியுதா? Let me quickly read one more verse and then we'll go to the point. துரிதமாய் இன்னும் ஒரு வசனத்தை படித்துவிட்டு குறிப்புக்கு Joel செல்வோம். chapter 2 verse number 27 in King James version. ஜேம்ஸ் அரசன் மொழியாக்கத்தில் யோவேல் 2:27. The Lord really cares for every one of you. உண்மையாகவே கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு நலனிலும் அது அக்கறையாய் இருக்கிறார். It really does not matter what has happened in the past. கடந்த காலத்தில் என்ன நடந்திருந்தாலும் கவலையே இல்லை. In King James version chapter 2 and 27. அதிகாரம் 2:27 ஜேம்ஸ் அரசன் The மொழியாக்கம். Lord says, கர்த்தர் my சொல்லுகிறார், people will never be put to shame. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. And ye shall know that I am in the midst of Israel. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறதை நீங்கள் அறிந்து When the கொள்வீர்கள். Lord restores those years, கர்த்தர் அந்த வருஷங்களை திரும்ப மீட்டு கொடுக்கும்போது the Lord says, they will know that He is in the midst of you. கர்த்தர் சொல்கிறார், அவர் உங்கள் நடுவில் இருப்பதை அவர்கள்
அறிவார்களாம். My dear brother, என் அன்பு the சகோதரனே, Lord is in the midst of your job. கர்த்தர் உங்கள் வேலையின் நடுவில் இருக்கிறார். My dear sister, என் அன்பு the சகோதரியே, Lord is in the midst of your family. கர்த்தர் உங்கள் குடும்பத்தின் நடுவில் இருக்கிறார். My dear young man, என் அன்பு the வாலிபனே, Lord is in the midst of your future. கர்த்தர் உங்கள் எதிர்காலத்தின் நடுவில் இருக்கிறார். My dear young woman, வாலிப பெண்ணே, the Lord is in the midst of your career. கர்த்தர் உங்கள் எதிர்கால உத்தியோகத்தின் நடுவில் Can I have இருக்கிறார். that verse one more time, please? ஒருமுறை கூட வசனத்தை They பார்ப்போமா? all will know அவர்கள் எல்லாரும் அறிந்து that I am கொள்வார்கள், in the midst of Israel, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறேன் and என்று. I am your God, நான் உங்கள் தேவனாகிய and there is கர்த்தர், no other. வேறொருவரும் இல்லை. My people. என் ஜனங்கள். Who is that my people? அந்த என் ஜனங்கள் யார்? What name are we going to put in that verse? அந்த வசனத்துல என்ன பேர் வைக்க Let's போறோம்? write our name. நம் பேரை எழுதி கொள்வோம். I will never be put to shame. நான் ஒருபோதும் Shall வெட்கப்பட்டு we all open போவதில்லை. our mouth and say, எல்லாரும் வாய் திறந்து I will சொல்லுவோமா? never be put to shame. நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. I will never be put to shame. நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக Because the Lord is in மாட்டேன். our midst. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறாரே. Or you might think, நீங்க சொல்லலாம், oh, my life has been wasted. ஐயோ வாழ்க்கை வீணா I போச்சுங்க. have spent so many years waiting and waiting and waiting. காத்திருந்து காத்திருந்து எத்தனையோ வருஷங்களை Still, வீணாக்கி I have விட்டேன். not seen that open door. இன்னும் திறந்த வாசலை பார்க்கவில்லையே. Today, this year is the year of the breakthrough. இந்த வருஷம் தடைகள் உடைக்கப்படுகிற வருஷம் When the அல்லவா? Lord comes in with force to break through, தடைகளை உடைக்கிறவராய் கர்த்தர் வல்லமையோடு வரும்போது He will restore all that has been lost. இழக்க கொடுத்த எல்லாவற்றையும் திரும்ப மீட்டு Oh, கொடுப்பார். I lost so much money. நிறைய பணத்தை இழந்துட்டேனே, The Lord will restore it. கர்த்தர் அதை திரும்ப மீட்டு கொடுப்பார். I lost my land. என்னுடைய நிலத்தை இழந்து The விட்டேனே, Lord will restore it. கர்த்தர் அதை திரும்ப மீட்டு I lost கொடுப்பார். my job. என் வேலை இழந்துட்டேங்க, The Lord will restore it. கர்த்தர் அதை திரும்ப I மீட்டு lost a கொடுப்பார். relationship. ஒரு உறவை இழந்து விட்டேனே, The Lord will restore it. கர்த்தர் அதை திரும்ப மீட்டு Or கொடுப்பார். maybe I should have said yes to that job. ஒருவேளை அந்த வேலைக்கு நான் எடுத்து ஆமோதித்திருக்க வேண்டுமோ? No, don't worry. கவலைப்படாதீங்க, The Lord will restore it. கர்த்தர் இழந்ததை திரும்ப Maybe I should தருவார். have said yes to that a girl or the boy for to get married. ஒருவேளை திருமணத்துக்கு வந்த அந்த வரன் பெண் ஆணுக்கு நான் சம்மதித்திருக்க Did வேண்டுமோ? I make a mistake? அவர் செஞ்சிட்டனோ? I don't know, brother, my dear sister. என் அன்பு சகோதரி, எனக்கு But தெரியலங்க. today I want to tell you, ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன், no matter what has happened in the past, கடந்த காலத்தில் என்ன let the நடந்திருந்தாலும் சரி, past be past. கடந்ததா All இருக்கட்டும், things are making new. சகலமும் When புதிதாகிறது. He restores the years, அவர் வருஷங்களை மீட்டு yes, கொடுக்கும் போது all the mistakes that has happened in the கடந்த past, காலத்தில் நடந்த தவறுகள் எல்லாம், all the locusts that has tried to steal your years, உங்கள் வருஷங்களை திருட முயன்ற He is வெட்டுக்களை able எல்லாம் to restore it. அவர் சகலத்தையும் திரும்ப Because மீட்டு in the கொடுக்க Bible வல்லவர். it says, வேதம் இப்படி சொல்லுகிறது, I am in the midst of Israel. நான் இஸ்ரவேலின் நடுவில் Who இருக்கிறேன். is the Israel? இஸ்ரவேல் யார்? You and I. நீங்களும் நானும் தானே. Where is God? தேவன் எங்கே He is in இருக்கிறார்? the midst of us. அவர் நம் நடுவில் இருக்கிறார். What is He doing? அவர் என்ன Oh, செய்கிறார்? He just does not come and stand still in the midst. அவர் வந்து நடுவில் சும்மா நிற்க போறது இல்லைங்க. He is not like a boring person. அவர் அடுத்துக் கொள்கிற ஒருவரை போல When இல்லை. He comes and stands in the midst, அவர் வந்து நடுவில் when He நிற்பாரானால், comes and stands in the midst of your life, அவர் வந்து உங்கள் வாழ்க்கை நடுவில் நிற்கும் போது, when He comes and stands in the midst of your company, அவர் வந்து உங்கள் நிறுவனத்தின் நடுவில் நிற்கும் when போது, He comes and stands in the midst of your job, அவர் வந்து உங்கள் வேலையின் நடுவில் நிற்கும் போது, He will start moving around. அவர் சுற்றிலும் நடக்க He will start ஆரம்பிப்பார். moving the places. அவர் இடங்களில் அசைபாட He ஆரம்பிப்பார். will start moving people. அவர் மக்களை அசைக்க He will ஆரம்பிப்பார். start sending people. ஜனங்களை அனுப்ப He will ஆரம்பிப்பார். start making people phone calls. மக்கள் ஜனங்கள் தொலைபேசியில் கூப்பிட He will வைப்பார். start making people type emails. மக்கள் உங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்ப He is not just வைப்பார். going to come and stand in the middle and keep quiet. அவர் வந்து நடுவில் நின்று கூட சும்மா இருக்க Because மாட்டார். He's not a bore. ஏன் அவர் அழுத்துக் He's கொள்கிறவர் got அல்ல. so much plans for every one of us. அவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அருமையான திட்டங்களை Plans to வைத்திருக்கிறார். bring your future. எதிர்காலத்தை வளமாய் அமைக்கும் To திட்டம் do good உள்ளவர். and not evil. தீமையெல்லாம் நன்மை So செய்வதற்கான my dear திட்டம். brother, my dear என் sister, அருமை சகோதரியே சகோதரனே, whatever has lost, நீ எதை இழந்திருந்தாலும் let's not try to bring it back again. அதை நாம் திரும்ப கொண்டு வர Oh, முயற்சிக்க I have வேண்டாம். lost it. ஐயோ Oh, இழந்துட்டேனே, I made a mistake. தவறு செய்து விட்டேனே. Oh, everything is gone. எல்லாமே போயிருச்சே. Who will come to rescue me? யார் என்னை தப்புவிக்க I am வருவார்கள்? of this age. நான் இந்த வயதில் I have இருக்கிறேனே, studied only this. இவ்வளவு தான படிச்சிருக்கிறேன். Hallelujah. Hallelujah. People will replace me. மக்கள் எனக்கு பதிலா வந்துருவாங்களே. The Lord put in my heart this particular இந்த word. குறிப்பிட்ட வார்த்தையை நினைத்தில் கர்த்தர் Before I go வைத்தார். to the first point, நான் முதல் குறிப்புக்குள் செல்லும் the முன்பதாக Lord clearly put this word in my heart. என் இருதயத்துக்குள் மிக தெளிவாக இந்த வார்த்தையை கர்த்தர் பதித்தார். You are irreplaceable. உங்களுக்கு பதிலா யாருமே வர முடியாதுங்க. There are people sitting at the sound of my என் voice, சத்தத்தை கேட்க பலர் or இருக்கீங்க. even people watching online. இணையவாயிலாக பார்ப்போரும் You are கேளுங்கள். right now thinking, இப்போ நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, I am replaceable. ஐயோ எனக்கு பதிலா யாராவது வந்துருவாங்களோ. நான் இருந்தா என்ன இல்லனா என்ன, என்ன காட்டிலும் அநேகர் இருக்கிறாங்கல்ல, நான் இல்லனா பரவாயில்ல. That is called I am replaceable. அதுக்கு தான் நான் மாற்றப்பட முடியாதவன் But the அர்த்தம். Lord wants to look at you and say, ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், does not matter about your age. உங்க வயது என்னவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. Does not matter how
talented you are or not, நீங்கள் எவ்வளவு தாளந்துள்ளவர்களோ இல்லையோ ஒரு பிரச்சனை இல்லை. how creative you are or not, நீங்கள் எவ்வளவு படைப்பாற்றல் மிக்கவர்களோ ஒன்றுமில்லையோ the Lord பரவாயில்லை. who has anointed you, உங்களை அபிஷேகம் பண்ணின He கர்த்தர் is looking at your face and He is telling, உங்கள் முகத்தை பார்த்து சொல்லுகிறார், you are irreplaceable. நீங்கள் மாற்றப்பட முடியாதவர்கள். Hallelujah. Hallelujah. Do you believe it? இதை நம்புறீங்களா? Do you believe it? நம்புறீங்களா? Shall we lift up our hands and say, கைகளை உயர்த்தி சொல்லுவோமே, I am irreplaceable. நான் மாற்றப்பட முடியாதவன். I am irreplaceable. நான் மாற்றப்பட முடியாதவன். என் இடத்தை யாரை எடுக்க முடியாது. ஹalleluya. Hallelujah. கரங்களை உயர்த்தி சொல்லலாம், என் இடத்தை நான் தான் இருப்பேன். யாரும் என் இடத்தை மாற்ற முடியாது, திருட முடியாது, சொரண்ட முடியாது, எடுக்க முடியாது. ஏனென்றால் என்னை நிலைநாட்டினவர், என்னை சிருஷ்டித்தவர். ஹalleluya. ஹalleluya. உங்கள் மத்தியில் உலாவிடும் இதோ எங்களோடு உங்கள் மத்தியில shall we bring it to realization, my God என் மத்தியில இருக்கிறார், என்னோட இருக்கிறார், நான் போற இடத்துல இருக்கிறார். என்னை யாராலும் மாற்ற முடியாது. நான் இருக்கிற இடத்துல இருப்பேன். கர்த்தர் வைக்கிற வரைக்கும் நான் இருப்பேன். ஹalleluya. விசுவாசத்துடன் சொல்லுவோம். Oh, thank you Lord, thank you Jesus. எங்கள் நடுவிலே, ஒவ்வொருவர் நடுவிலே, ஒவ்வொருவருடைய நடுவிலே எங்கள் மத்தியில் வசனம் சொல்லுகிறது, நான் அவர்கள் மத்தியில், இஸ்ரவேலின் மத்தியில், எஸ் உலாவின் வாசம் செய்பவரே. எஸ் ஜீசஸ், ஹalleluya. விசுவாசிக்கிறோம். எங்க குடும்பத்துல உமக்கு ஒரு சிங்காசனம். எப்படி எளிமையில் இருக்கலாமா? ஒரு 2 நிமிஷம் எளிமையில் இருக்கலாம். அப்படியே அவருக்கு ஒரு சிங்காசனம் படைப்போம். Oh, thank you Jesus. Hallelujah. உமக்கு ஒரு சிங்காசனம். உம்மை துதிக்கிறேன். அப்படியே ஒரு சிங்காசனம். உங்க வேலையில உமக்கு ஒரு சிங்காசனம். எங்கள் மத்தியில வாசம்
செய்ததுனால உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹalleluya. ஹalleluya. இன்னும் ஒரு விசை கூட சொல்லிடலாம். யாரும் என்னை அசைக்க முடியாது. யாரும் என்னை அசைக்க முடியாதப்பா. என் தேவன் என் கரத்தை பிடித்தவர். என் தேவன் என் கரத்தை பிடித்தவர். அவர் வைத்த இடத்தில், அவர் வைத்த இடத்தில், அவர் வைக்கிற நாள் வரைக்கும் நான் இருப்பேன். அவர் வைக்கிற நாள் வரைக்கும் நான் இருப்பேன். Hallelujah. Hallelujah. Do you believe it? நம்புகிறீங்களா? Do you believe it? சுவாசிக்கிறீங்களா? Do you believe it? நம்புறீங்களா? Hallelujah. Hallelujah. Shall we clap our hands one more time? ஒரு முறை கூட கரங்களை Lord, we thank you, தட்டுவோம். Lord. நன்றி சொல்லுகிறோம். We thank you, Jesus. நன்றி இயேசுவே. We thank you, Lord. Please be seated. நன்றி. தயவாய் வந்து Hallelujah. ஹalleluya. I think I'm going to stop with this. இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். One more thing I'll just share and then I'll finish. இன்னும் ஒரு காரியத்தை பகிர்ந்து முடிக்கிறேன். See, when the locust came to destroy, வெட்டுக்கிளிகள் அழிக்க வந்தபோது 3 things happened. 3 காரியங்கள் நடந்தன. It destroyed the past effort, கடந்த கால முயற்சி பிரயாசங்களை அழித்து விடுகின்றன. all the hard work they would have done. அவர்கள் செய்திருக்கக்கூடிய கடின உழைப்புகள் எல்லாம் Everything was lost. எல்லாம் பறிபோய் So விட்டது. you might be sitting here today. இன்றைக்கு இங்கே உட்கார்ந்திருக்கிற நீங்களும் I worked so hard for this company. இந்த நிறுவனத்துக்காக எவ்வளவு கடினமாய் உழைத்தேன். For some of you, உங்களில் சிலர் இந்த குடும்பத்துக்காக நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சேன், ஆனால் யாருமே அதுக்கு நன்றி சொல்லலை. Some of you are sitting here today. இன்றைக்கு இங்கே உட்கார்ந்திருக்கிற சிலர் அப்படிதான் சொல்லுகிறீர்கள். நான் செஞ்ச நன்மையெல்லாம் அவங்க மறந்துட்டாங்க, என் தியாகத்தெல்லாம் அவங்க மறந்துட்டாங்க. நான் எவ்வளவு என்ன தியாகம் செய்து என் குடும்பத்துக்காகவோ இல்லைன்னா அவங்க தெரிஞ்ச யாருக்காகவோ நீங்கள் கடந்த ஆண்டில் நிறைய செஞ்சுருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் இழந்து போயிருக்கலாம். ஆல் யோர் பாஸ்ட் ஹார்ட் ஒர்க், உங்கள் கடந்த கால கடின உழைப்பின் பிரயாசங்கள் எல்லாம் must have gone futile. வீணா போயிருக்குங்க. Everything has become void. எல்லாமே ஒண்ணு இல்லாம வெறுமையா போயிருச்சு. Or maybe you did something for somebody, ஒருவேளை ஒருவருக்காக நீங்க எதையோ ரொம்ப நல்லா கஷ்டப்பட்டு செஞ்சீங்க, and that person passed away. அவங்க மறைஞ்சிட்டாங்க. They didn't tell anyone how much you took care of them. எந்த அளவுக்கு நீங்க அவங்களை கவனிச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க யார்கிட்டயும் சொல்லாம விட்டுட்டாங்க. So just like how Pharaoh left, another person came, no one knew about Joseph. எப்படி பார்வோன் நன்மையை பெற்றவன் மறந்து யோசேப்பு அறியாத ஒரு புதிய ராஜன் தோன்றினான், அது போலவே It is very hard. அது ரொம்ப கஷ்டங்க. How will you go and prove all your sacrifices? உங்கள் தியாகங்கள் எல்லாம் எப்படி நீங்க போய் நிரூபிக்க முடியும்? All the past hard work உங்கள் கடந்த கால கடின பிரயாசங்கள் எல்லாம் எப்படி that சொல்லுவீங்க? has been lost, எல்லாம் இழந்து the விட்டதே. Lord is able to restore it. கர்த்தர் அதையெல்லாம் திரும்ப மீட்டு கொடுக்க Another வல்லவராய் word the Lord இருக்கிறார். put in my heart. இன்னொரு வார்த்தை கர்த்தர் இதயத்துக்குள் வைத்தார். The Lord put a few different words that I just wanted to share it with you. வித்தியாசப்பட்ட சில வார்த்தைகளை கர்த்தர் You கொடுத்தார், write it பகிர்கிறேன். எழுதி கொடுங்க, Take it home, வீட்டுக்கு கொண்டு போங்க, talk to your father, உங்க அப்பா கிட்ட பேசுங்க, talk to your heavenly father, உங்க பரம தகப்பனோடு and say, பேசுங்க. what does that mean for me? எனக்கு இது எதை குறிக்குதுபான்னு கேளுங்க. So what the Lord put in my heart is, என் இதயத்தில் கர்த்தர் தந்தது என்னவென்றால், when the Lord restores, கர்த்தர் எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்கும்போது the Lord gives back to you. கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். When you come back to that position, நீங்கள் அந்த நிலைமைக்கு திரும்பி வரும்போது it will not be difficult. அது கஷ்டமா இருக்காது. The word he gave me is அவர் கொடுத்த வார்த்தை என்னவென்றால், effortlessly. எந்த பிரயாசமுமே இல்லாம, Yes, எந்த பிரயாசமே இல்லாம, without any effort. எந்த பிரயாசமும் இல்லாமல், My dear brother, my dear sister, என் அன்பு சகோதர சகோதரிகளே, you worked hard in the past. கடந்த காலத்துல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கீங்க. Now it's going to be an effortless moving. ஆனால் இந்த முறை எந்த பிரயாசமும் இல்லாமல் முன்னேறுவீர்கள். You're going to be surprised. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. People who don't know you, உங்களுக்கு தெரியாத ஜனங்கள் they're going to smoothly come and approach you, ரொம்ப மிருதுவாய் வந்து உங்களை அணுகுவார்கள். and they're going to restore everything that you have lost. நீங்க இழந்த எல்லாத்தையும் அவங்களே உங்களுக்கு திரும்ப மீட்டு கொடுத்துருவாங்க. Actually, next week I'll share the point that I was supposed to do today, இன்று நான் சொல்ல வேண்டிய குறிப்பை அடுத்த வாரம் பகிர்வேன். because this point suits well in that passage. ஏனென்றால் இந்த குறிப்பு அந்த பகுதிக்கு சிறப்பாய் பொருந்தும். Because of communion, I'll stop now. திருவிருந்து நிமித்தம் இப்பொழுது But I நிறுத்திக் will share கொள்கிறேன். this particular word. ஆனால் இந்த குறிப்பிட்ட வார்த்தை மட்டும் சொல்லட்டும். Effortlessly. பிரயாசமே Lord, I இல்லாம pray and I declare, ஆண்டவரே நான் ஜெபித்து பிரகடனம் பண்ணுகிறேன். people who have lost
their hard work in the past. கடந்த காலத்தில் தங்கள் கடினமான உழைப்பின் பிரயாசத்தை As you இழந்தவர்கள் have said, நீர் சொன்னது போலவே I declare நான் பிரகடனம் பண்ணுகிறேன், that they will regain everything effortlessly. பிரயாசமே இல்லாமல் சகலத்தையும் திரும்ப ஆதாயப்படுத்திக் They are கொள்வார்களாக. not going to go struggle. இவங்க போய் கஷ்டப்பட போறது இல்ல, They are not going to go fight back. போய் சண்டை போட போறது இல்ல, They are not going to fret about it. இவர்கள் போய் அதை குறித்து ரொம்ப சோர்ந்து வருத்தப்பட போறது They are இல்ல, not going to become anxious. அதனால அவங்க கவலைப்பட போறது இல்லப்பா. It's going to be very smooth. மிகவும் மிருதுவாயிருக்கும், effortlessly. பிரயாசமே இல்லாமல் வாய்க்கும். Let them reap everything they have sowed. விதைத்த எல்லாவற்றையும் அறுவடை செய்வார்களாக. To their surprise. இவங்களை ஆச்சரியப்படட்டும். Surprise them, Lord. இவர்களை வியப்பில் ஆழ்த்தும் ஐயா. Hallelujah. So when the locust destroys the fields, வெட்டுக்கிளிகள் வயல்வெளியை அரித்து நாசமாக்கும் போது not only the past hard work is lost, கடந்த கால கடின உழைப்பு வீணாய் போவது மட்டுமல்ல, the current harvest is also lost. தற்கால அறுவடையும் வீணாய் What போய்விடும். does that mean? அப்படினா என்ன? What you going to get now? இப்போ நீங்க பெற்றுக்கொள்ள போகிற Maybe காரியம் some promotion, ஒரு உயர்வா இருக்கலாம், maybe some bonus, ஏதோ ஒரு கூடுதல் சலுகையா maybe இருக்கலாம், some inheritance, ஏதோ ஒரு சுதந்திர விதமா இருக்கும், maybe somebody has promised to give you something. யாரோ உங்களுக்கு ஒன்னு கொடுப்பன்னு வாக்கு பண்ணியிருக்கலாம். Currently you're supposed to get something, தற்காலத்தில் நீங்கள் அதை கையில பெற்றுக்கொள்ளணும். because the locust comes to eat and destroy. ஆனால் வெட்டுக்கிளிகள் வந்து அரித்து தின்னி பாழாக்க போன You முயற்சித்ததனால might say, oh, I'm losing it. ஐயோ அதை இழக்கிறேன் I நீங்க don't have any சொல்லலாம். harvest. எனக்கு அறுவடையே இல்லையே, Where will I go now? இப்போ எங்க போவேன்? Who will take care of my family? யார் என் குடும்பத்தை பார்த்துக் கொள்வார்கள்? Who will take care of my children? என் பிள்ளைகளை யார் கவனித்துக் What happen கொள்வார்கள்? in my future? எதிர்காலத்துக்கு என்ன ஆகுமோ? The Lord wants to tell you, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், when He restores, அவர் சகலத்தையும் He is திரும்ப not மீட்டுக் only கொடுக்கும்போது restoring the past, அவர் கடந்த காலத்தை மீட்டுக் but கொடுப்பது He is also மட்டுமல்ல, restoring your current harvest. உங்களுடைய தற்காலத்துக்குரிய அறுவடையையும் மீட்டு கொடுப்பார். Hallelujah. 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 The word that God put in my heart is, கர்த்தர் இருதயத்துக்குள் வைத்த வார்த்தையானது, again He gave me two words. மறுபடியும் ரெண்டு வார்த்தைகளை My கொடுத்தார். dear brothers and my dear என் அன்பு sisters, சகோதர சகோதரிகளே, even though you might have lost your current harvest, உங்களுடைய இப்பொழுது கிடைக்க வேண்டிய அறுவடை நீங்கள் இழந்திருந்தாலும் the கூட Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், you're going to move forward. நீங்கள் முன்னே போவீர்கள். Hallelujah. Hallelujah. Shall we open our mouth and say, வாய் திறந்து சொல்லுவோமா, நான் முன்னேறி போறேன், நான் முன்னேறி போவேன், நான் முன்னேறி போறேன். நான் முன்னேறி போக போகிறேன். We lost everything now. இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டோம் தான். How is it possible to move forward? அது எப்படி முன்னேறி போக I முடியும்? can only stand here. இங்க மட்டும் தான் நிக்க முடியும். But that's how the Lord does. ஆனா கர்த்தர் அப்படிதான் Because He's செய்வார். a God who knows the end from the beginning. அவருக்கு தான் முடிவு ஆரம்பத்திலே He தெரியுமே. doesn't move in time. அவர் காலங்களுக்குள் See, in அசைவாடுவார். reality, யதார்த்தத்தில் when you lose something, நீங்க எதையாவது it is இழந்துட்டீங்கன்னா not possible to go back and fix it. திரும்ப போய் அதை சீர்படுத்துவதற்கு சாத்தியமில்லை. It is not possible to go back and put the crops and have the harvest. திரும்பி போய் விதைத்து அறுவடை பெறுவது சாத்தியமில்லை. When you lose the harvest, அறுவடை இழந்துட்டா it's gone. அவ்வளவுதான் போச்சு. Have you lost something? எதையாவது தொலைச்சிட்டீங்களா? In real life, it is gone. இத வாழ்வில் அது போயிச்சு, But அவ்வளவுதான். when we hold on to God, அந்த நேரம் தான் தேவனை பிடிக்கிறோம். but God, ஆனால் தேவனோ when we bring God into the picture, காட்சிக்குள் தேவனை yes, கொண்டு வரும்போது, in reality, ஆம் யதார்த்தமான you might have lost நிஜத்தில் your நீங்க inheritance. உங்க சுதந்திரத்தை You இழந்திருக்கலாம். might have lost something. நீங்க எதையோ People might have இழந்திருக்கலாம். promised you they're going to give it to you, மக்கள் உங்களுக்கு தருவன்னு வாக்கு பண்ணியிருப்பாங்க. but we might have lost it. ஆனா அதை நம்ம இழந்து போயிருப்போம். But it is not possible in human in timeline. மனுஷிக கால வரையில அது உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு சாத்தியம் இல்லாம But போயிடும். God, ஆனால் when தேவனோ, God comes in, தேவன் உள்ளே வரும்போது it does not matter. அதுக்கு ஒரு Because பிரச்சனையே He இல்லை. moves in infinite. ஏனென்றால் அவள் கால வரையறைக்கு He is not அப்பால் restricted வீசுகிறவர். by time. அவருக்கு நேரம் ஒரு பிரச்சனை இல்லை. The Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், even if you have lost your current harvest, அப்படியே உங்கள் தற்கால அறுவடை நீங்கள் you are going to இழந்திருந்தாலும் move forward. நீங்கள் முன்னே போவீர்கள். Hallelujah. ஹல்லேலூயா. The third thing we lose when the locusts eat, வெட்டுக்கிளிகள் வரும்பொழுது மூன்றாவது நாம் இழக்கும் காரியம் your future seed. உங்கள் எதிர்கால விதை. We will lose the seed. அந்த எதிர்கால விதையை The இழந்துருவோம். future seed is gone. எதிர்கால விதையை You இழந்து may think, I don't have நஷ்டமாயிடும். any future. எதிர்காலமே இல்லாம போயிருது. I don't have any future. எனக்கு எதிர்காலமே இல்லங்க. Future is safe in His hands. எதிர்காலம் ஒரு கையில் பத்திரமாய் இருக்கிறது. My future is safe in என் God's எதிர்காலம் hands. தேவனுடைய கரத்தில் Shall பத்திரமாய் we open our இருக்கிறது. mouth and say, வாய் திறந்து my சொல்லுவோமா, future, என் எதிர்காலம், my future, என் எதிர்காலம், என் எதிர்காலம் அவருடைய கையில் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லிடலாம். I'm finishing with this now. இதோடு முடிக்கிறேன். என் எதிர்காலம் என் எதிர்காலம் அவர் கையில் இருக்கிறது. அவருடைய கையில் இருக்கிறது. என் எதிர்காலம் என்னுடைய எதிர்காலம் அவர் கையில் இருக்கிறது. அவர் கையில் இருக்கிறது. Hallelujah. 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 As I finish now, இப்போ முடிக்கும் போது what the locusts have eaten, வெட்டுக்கிளிகள் எதை past, பட்சித்ததோ present and future, கடந்த நிகழ் the எதிர்காலத்தில் Lord is able to give back to us. கர்த்தர் நமக்கு திரும்ப தர We're going to வல்லவராய் get it இருக்கிறார். back effortlessly. அது எந்த பிரயாசமும் இல்லாமல் We're தருவார். going to move forward. முன்னே போய் கொண்டே இருப்போம். We are not irreplaceable. I'm நமக்கு sorry, we are
Yes, we are not replaceable. யாரும் நம்ம இடத்தை பிடிக்க முடியாதுங்க. And we are not disqualified. நாம் தகுதி நீக்கம் செய்யப்படவில்லை. Hallelujah. Hallelujah. God is a good God. கர்த்தர் நல்லவர். The right timing. சரியான நேரத்தில் The Lord will come up and restore everything. கர்த்தரே வருவார், எல்லாவற்றையும் திரும்ப மீட்டு What has தருவார். been lost, எது இழந்ததோ we don't have to worry about it. அதுக்காக கவலைப்பட Because வேண்டியதில்லை. what He gives அவர் கொடுப்பது is beyond what we can imagine. நம் கற்புள் நினைப்பதற்கும் அப்பாற்பட்டதா Oh, இருக்கும். beyond what we can imagine. நம்மால் நினைக்க முடியாத அளவுக்கு அப்பாற்பட்டதா Hallelujah. இருக்கும். Do you Hallelujah. receive this? இதை Do you பெற்றுக்கொள்வோம். believe in the word of God? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? Hallelujah. Shall we claim it this morning? இன்று காலை உரிமையாக்கிக் Oh, கொள்வோம். thank you for your word, இந்த Lord. வார்த்தைக்காக நன்றி Thank you ஆண்டவரே. because you are the God of நீ restoration. சகலத்தையும் திரும்ப மீட்டு கொடுக்கும் You are தேவனாய் a God who இருக்கிறீரே. will restore the lost years. இழந்த வருஷங்களை மீட்டு கொடுக்கும் தேவன் நீர். Whatever the locusts have eaten and destroyed, வெட்டுக்கிளிகள் எவைகளை எல்லாம் தின்று அரித்து trust in you, நாசமாக்கியிருந்தாலும் Lord. உம்மை நாங்கள் நம்புகிறோம் you are கர்த்தாவே. able to give it back to us. நீர் இதை எங்களுக்கு திரும்ப தர And you are வல்லவராய் going to இருக்கிறீர். make everyone fruitful. நீர் ஒவ்வொருவரையுமே கனி நிறைந்தவர்களாய் All பிரயோஜனப்படுத்த those who have போகிறீர். thought they are fruitless, கண் பிரயோஜனம் இல்லை நினைச்சவங்க you are going எல்லாரையும் to make everyone fruitful, Lord. ஒவ்வொருவரையும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்ற Because you are the போகிறீர். Lord of the breakthrough. நீ தடைகளை உடைக்கிற தேவன் அல்லவா? We thank you for your word. உடைய வார்த்தைக்காக நன்றி We thank you சொல்லுகிறோம். for the breakthrough. தடை உடைவுக்காக We நன்றி thank you for சொல்லுகிறோம். the restoration. எல்லாவற்றையும் திரும்ப மீட்டுக் கொள்ள We give போவதற்காக you நன்றி all the சொல்லுகிறோம். glory. மகிமையை உமக்கு In செலுத்தி Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Hallelujah. ஹalleluya.